அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஜே.டி. சரவணமூர்த்தி ஜே.டி.எஸ். பிரதர்ஸ் சமூக ஆர்வலர் அவர்களை வருக. திரு சி. வடிவேல் சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திரு ஜி. சின்னராசு எம்.ஏ. அர்னால்ட் உடற்பயிற்சி நிலையம் ஓமலூர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஐடி எடுத்து வை. கலைகிறோம். திரு கே. பாலாஜி செம்மாண்டப்பட்டி அழைக்கிறோம். ராம்குமார் அவர்களை அழைக்கிறோம். நமது பள்ளி கரஸ்பாண்டன்ட் அவர்களையும் பிரின்சிபல் மேம் அவர்களையும் விளக்கேற்ற வருமாறு அழைக்கிறோம்.
Welcome speech. Moshika, grade 5th. Respected Chief Guest, Honorable Principal, respected teachers, dear parents and my dear friends. Good evening to everyone. It is a matter of great joy and pride to welcome you all to our annual day function. This special day allows us to celebrate the hard work, talents and achievements of our students. Our school is not only a place of education, but also a place where values are taught and confidence is built. Today's performances show the creativity, discipline and dedication of our students, guided by our teachers and supported by parents. We feel truly honored by the presence of our respected chief guest, whose presence has made this occasion more meaningful and memorable. On behalf of our school, I warmly welcome all the guests and thank you for being with us today. Let us enjoy the beautiful performances and make this evening memorable. Thank you and have a wonderful evening. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று நமது பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்பதில் எனது பள்ளியின் சார்பாக மிகுந்த பெருமை அடைகிறேன். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதில் இருந்தே கல்வியில் ஆர்வம் கொண்ட இவர் பள்ளி படிப்பை தொடர்ந்து அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து சட்டத்துறையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். சட்டத்துறையில் பெரும் அனுபவத்தை பெற்ற இவர் திறமை மற்றும் உழைப்பின் காரணமாக 2015ஆம் ஆண்டு நீதித்துறையில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். ராசிபுரம், விருதுநகர், எடப்பாடி, குமாரபாளையம், வாமலூர் ஆகிய இடங்களில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஜட்ஜ் டி மாலதி பிஎஸ்சி பிஎல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது பள்ளியினை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அவர்களை தாழ்ந்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஸ்கூலை பற்றி என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 200 குழந்தைங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 5ஆவது படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் போயிருக்கேன், காலேஜ் போயிருக்கேன். 5th படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குதுன்றதை விட அவங்க பேரண்ட்ஸுக்கு, ஏன்னா நானும் 2 குழந்தைங்களோட பேரண்ட், ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னோட அனுபவத்திலேருந்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுமே ஒரு விதை தான். ஒரு குழந்தை மண்ணில் பிறந்துச்சுன்னா அது ஒரு விதை. அந்த விதை விருட்சமாகி ஒரு நல்ல மரமாகி பலன் தர்றது சமுதாயத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, பேரண்ட்ஸான நமக்கும் நல்லது, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது. நம்ம பேரண்ட்ஸ் எப்பவுமே குழந்தைங்கள இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ரோஜாவை இன்னொரு ரோஜாவோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனியாக ஒரு வாசனை உண்டு. ஒரு முல்லைப்பூ மணக்கும், தூக்குநாங்குருவி கூடு கட்டும், கரையான் புத்து கட்டும், தேனி ஒரு கூடு கட்டும். ஸோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு என்ன தெரியுமோ அதை சிறப்பாக செய்யும். நம்ம இந்த குழந்தை டீச்சர் டாக்டர் ஆக்க போகிறாங்க, இந்த குழந்தை என்ஜினியர் ஆக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பியர் ப்ரெஷரை கொண்டு அந்த குழந்தைங்களோட தலையில் வைக்கக்கூடாது. என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு சின்னதாக உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் 10th வரைக்கும் ரொம்ப நல்லா படித்தேன். 11th 12th என்னோடய ஃபாதர் ஃபஸ்ட் குரூப் தான் எடுக்கணும், மேத்ஸ் சயின்ஸ் தான் படிக்கணும், ஆர்ட்ஸ் குரூப் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரோட கம்பல்ஷன்னால நான் ஃபஸ்ட் குரூப் எடுக்க வேண்டியதாச்சு. பட் நான் 10th வரைக்கும் நல்லா படித்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்ட்டு நல்ல பேர் வாங்கினதுனால, எனக்கு பிடிக்காத படிக்க வச்சதுனால 11th 12th நல்லா படிக்கல. எகெயின் பாஸ் பண்ணிட்டேன். எகெயின் காலேஜ் போகும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வச்சார். ஏன்னா அந்த எனக்கு இப்போ நான் 45 இயர்ஸ், எனக்கு 45 வயசு ஆகுது. என்னோட 18 வயசு 19 வயசில் அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெரிய ஒரு நல்ல வளம் கொளிக்கிறதா, ஈஸியாக ஜாப் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பிஎல் படிக்கணும்னு என்னோடய வீட்டில் என்னோட ஆசையை 11th படிக்கும் போதே சொன்னால் அப்பயும் அக்செப்ட் பண்ணல. எகெயின் பிஎல் படிக்கக்கூடாதுன்னு தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அதுலேயும் நான் ஒரு 70% எடுத்தேன். பட் படித்தெல்லாம் எடுக்கல, எனக்கு பிடிக்கல, பேரண்ட்ஸ் சேர்த்துனாங்கன்னு படித்தேன். என்ட்ரன்ஸ் என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் என்னோட தம்பியோட சப்போர்ட்டில் காலேஜ் என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணேன். ஸ்டேட் 4th ரேங்க் எடுத்தேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸ்னால பிஎல்ல படிக்க வைக்கிறத வேணான்னு சொல்ல முடியல. நான் நல்ல மார்க் எடுத்ததுனால எனக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ நான் பிஎல் ஜாயின் பண்ணேன். பிஎல் ரொம்ப ரொம்ப நல்லா படித்தேன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் எனக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தேன். பிஎல் முடிச்சுட்டு 10 இயர்ஸ் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், நல்லா ஏர்ன் பண்ணேன். 2015 எக்ஸாம் 12 எக்ஸாம் எழுதுனா அதில் போயிடுச்சு. என்னோட அப்பா தான் என்னை நீதிபதியாக்கி பார்க்கணுன்னா நான் பிஎல் முடிவு பண்ணும்போதே நீ முடிச்சினா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் ஆகணும்னா வேணால் படின்னு தான் சேர்த்து விட்டார். ஸோ 12 ட்ரை பண்ணால் 12 கிடைக்கல. 15 செகண்ட் என்ட்ரன்ஸ் எழுதும்போது கிளியர் பண்ணிட்டா நல்ல போஸ்டிங் வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன பிடிக்குதோ, எங்கள் அப்பா வந்து படிக்கல, அம்மா அப்பாவெல்லாம் உங்களை மாதிரி ஒரு சின்ன ஸ்கூலில் நானும் என்னோட 5th வந்து ஊராட்சி ஒன்று நெடுடே பள்ளியில் தான் படித்தேன். ஈவன் நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேசி ஏபிசிடி எழுதி பழகினதுல 6th தான் போய் ஏபிசிடியே எழுதி பழகினேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு விவசாய ஃபேமிலியில் தான் பிறந்தேன். என்னோட பேரண்ட் வந்து என்னை நம்பினாங்க. ஸோ அவங்களோட லட்சியங்களை நான் என்னை கைட் பண்ணாங்க, நான் சரியாக வந்துட்டேன். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை குழந்தைங்களை படிக்க வச்சா கண்டிப்பாக குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு என்ன, ஏன்னா இப்போ 5th படிக்கிறவங்க 6th போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு சயின்ஸ் பிடிச்சா சயின்ஸ் படிக்க வைங்க, மேத்து பிடிச்சா மேத்து படிக்க வைங்க, அவங்களுக்கு சோசியல் பிடிச்சா சோசியல் படிக்க வைங்க. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே உலகத்தில் குறைவானது கிடையாது. நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் தெளிவாக படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம நல்ல இடத்துக்கு போயிடலாம். அண்ட் தென் எனக்கு 2 பாப்பாங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. என்னோட பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான், எல்கேஜிலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் 11th குரூப் சூஸ் பண்ணும்போது நான் மேத் சயின்ஸ் படிக்க சொன்னால் டாக்டர் ஆக பாப்பான்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கலம்மா, நான் மேத்து நல்லா மார்க் எடுக்கிறேன்னா நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்றதுக்காக மார்க் எடுக்கிறேன், எனக்கு அதை படிக்க பிடிக்கல, எனக்கு லைஃப் வந்து சோசியல் படித்தா தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குரூப் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஹோல்டர் வந்து சோசியல் குரூப் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடாது. குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ, எந்த குரூப்புமே மோசமானது கிடையாது. சயின்ஸ் சோசியல் எதுலேயுமே நல்லா படிக்கிறோம், கண்டிப்பாக நல்லா வந்துடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம வந்து நல்லா நம்ம லட்சியம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழவே கூடாது. இப்போ நமக்கு என்ன லட்சியமாக இருக்கும், ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க, அந்த குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூலில் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைங்க நல்லா வர்றது தான் நம்ம லட்சியமாக இருக்கணும். ஒரு பறவை போய் ஒரு மரத்து மேலே உட்காரும்போது அந்த பறவையோட மரத்தில் கிளை நல்லா வலுவாக இருக்குதுன்னு உட்காருறதில்ல. மரம் முறிஞ்சு போனாலோ ஒரு காற்றோ புயலோ வந்து உடஞ்சாலோ என்னால் பறக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் ஒரு பறவை வந்து மரத்தில் தன்னோட அந்த மரத்தோட கிளையை நம்பி மரத்தில் உட்காருறதில்ல, தன்னோட சிறகை நம்பி தான் மரத்தில் உட்காருது. ஸோ நம்மளும் நம்ம குழந்தைங்க மேலே ஒரு நல்ல நம்பிக்கையை வச்சோம்னா அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நல்ல பயனை கொடுக்கும். அடுத்து கடலில் ஒருத்த முத்து குளிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடல்ல இருந்து முத்து எடுக்கலன்னா கடலில் முத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவன் சரியாக முயற்சி பண்ணலான்னு அர்த்தம். ஸோ நம்ம முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் சக்ஸஸ் ஆகும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணக்கூடாது, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். நீங்கள் லைஃப்பில் இப்போ இந்த சமயத்தில் ஒரு 40 வயசில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா நம்மளோட முயற்சி, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம பார்வை வந்து நம்மளோட இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி தான் இருக்கணும். ஒரு லெட்டர் எழுதுகிறோம், அதில் போஸ்ட் கவரில் நல்லா அழகாக லெட்டர் டிராஃப்ட் பண்ணிவிட்டு முகவரி எழுதாமல் ஒரு போஸ்ட் கவரில் எழுதி வச்சோம்னா அது என்ன ஆகும்? ஸோ இலக்கும் லட்சியமும் கண்டிப்பாக வேணும். நமக்கு எப்படி வேணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்களும் சரி, பெரிய பொசிஷனில் இல்லாதவங்களும் சரி, நம்ம ஃபோனை கண்டிப்பாக நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நான் முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கேயாவது ஸ்பீச் பண்ண போனோன்னா யாரும் ஃபீமேலாக சீரியல் பார்க்காதீங்க, மேலாம் சண்டை போடாதீங்கன்னு பண்ணுவேன். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்குறது என்னென்னா எல்லாருமே ஃபோனில் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க, நானும் உட்பட. நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஃபோனில் ஷார்ட்ஸ் யூடியூபே என் ஃபோனில் கிடையாது, நான் யூடியூப்ஸ் பார்க்க மாட்டேன். என்னோட அஃபீஷியலுக்கு என்ன தேவையோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், என்னோட அஃபீஷியலுக்காக மட்டும்தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே நம்ம குழந்தைங்க வந்து நீ நல்லவனாக இருன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த குழந்தையும் நல்லவனாக இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லவனாக இருந்தால் தான் அவங்க நல்லவனாக இருப்பாங்க. நீ குழந்தைங்களை பொய் பேச வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எந்த குழந்தையும் பொய் பேசாமல் இருக்காது. நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை தான் குழந்தை வாழுமே தவிர நம்ம சொல்கிறபடி எந்த குழந்தையும் செய்யாது. ஸோ நம்ம குழந்தைங்கள ஃபோன் பார்க்க வேணாம்னு சொன்னோம்னா பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கண்டிப்பாக ஃபோன் பார்க்கக்கூடாது. நீங்கள் எந்த விதத்தில் இப்போ என்ன இன்புட் கொடுக்குறீங்க, என்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அதுதான் குழந்தை வெளியே கொடுக்கும். அண்ட் தென் நான் ஜட்ஜாக இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். க்ரைம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்கு மேலே க்ரைமில் மாற்ற பொண்ணும் சரி பையனும் சரி சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க, எதரில் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. பாலுணர்வுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகிற பெண்களும் போதை மருந்துகளுக்கு உள்ளாகிற ஆண்களும் யார் ஒரு 100 பேர் ஆனாங்கன்னா அதில் ஒரு 65% பேர் எய்தர் பேரண்ட்ஸ் சிங்கிள் பேரண்ட்டால் வளர்க்கப்படுறவங்க, அப்படி இல்லை 2 பேரண்ட்ஸும் பிரிஞ்சு போய் தாத்தா பாட்டிகிட்ட வளர்றவங்க.
நமக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் நம்மளோட சுய விருப்பு வெறுப்புகளை நினைக்கலாம். பட் 2 குழந்தை பெற்று நம்ம ஸ்கூலெல்லாம் வந்துட்டோம்னா நம்மளோட சுகதுக்கங்களெல்லாம் நினைக்கக்கூடாது. குழந்தைக்கு என்ன நல்லதோ அதை தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா சின்ன கிராமத்தில் எங்கள் படிப்பறிவு இல்லாத ஒரு பெற்றோருக்கு பிறந்தனா இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த கிரீனிங்கில் எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கிறேன்னா என்னோட அப்பாவோட கடின உழைப்பு தான் காரணம். அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் குழந்தைங்க உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் நினச்சதை செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்ததான் இன்னொன்று என்னென்னா, இதுவும் வந்து ஒரு இப்போ 6th படிக்கிற குழந்தைங்கள்லாம் டீனேஜுக்கு வரதுக்கு ஒரு 13ல் வருவாங்க. இதுவும் ஒரு நடந்த சம்பவம் தான். ஒரு 16 வயசுக்கு உட்பட்ட 27 குழந்தைங்க சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. இது கிரைம் நடந்தது, அதை தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்களை பற்றி தகாத வரைபடங்கள், தகாத நியூஸஸ். நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வரும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வல்கராக ஒரு நியூஸ். இது எப்படியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் லீக் ஆகி ஒரு இன்ஸ்பெக்டரோட பார்வைக்கு போயிடுது. எதிர் பேரண்ட்ஸில் யாராவது ஒரு பேரண்ட் போலீஸில் இருக்காரு. அவர் தெரிஞ்சு இதை செக் பண்ணும்போது அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ண 27 குழந்தைங்களும் 16 வயசுக்கு உட்பட்டவங்க. இது எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து படிக்க முடியாது. நம்ம மேலே எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபாரின் போக முடியாது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸும் எழுத முடியாது. 54 பெற்றோர்கள் வந்து அப்படியே அந்த இன்ஸ்பெக்டரை சுற்றி அலறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதனால் நிறையா பெண்கள் பாதிக்கப்பட்டு பெரிய பொள்ளாச்சியில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இது. 27 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க குழந்தைங்களா இருந்தாலும் அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய அந்த 27 குழந்தைங்களுமே நல்ல பேரண்ட்ஸ், எல்லாமே எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு பையன் கைக்கு வருதுன்னா பேரண்ட்ஸ் நல்லா வசதியாக இருந்தால் அதை ப்ரொவைட் பண்ண முடியும். நம்ம குழந்தை வந்து என்ன பார்க்குறான்றத கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம வாட்ச் பண்ணாமல் விட்டோம்னா ஒரு 15 வயசில் ஒரு குழந்தைக்கு ஃபோன் கிடச்சிச்சுன்னா அந்த ஃபோனை நல்ல விதமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு குழந்தைக்கு அறிவு கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருக்காது. 20 வயசு வரைக்கும் நம்ம பையன் என்ன பண்ணுறான்றதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இறுதியாக ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் முயல் ஜெயிக்கும் ஆமை தோக்கும் அப்படிலாம் இல்லை. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஒருபோதும் ஜெயிக்காது. ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல பேரண்ட்டாக இருங்க. நல்ல ஸ்கூல் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சின்ன ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாம் பெரிய விதத்தில் வரமாட்டாங்கன்னு கிடையாது. நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5வது வரைக்கும் படித்தேன்னா நீதிபதியாகி சார்பு நீதிபதியில் ஓமலூர் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது என்னோட உழைப்பு, என்னோட ஒழுக்கம் 2 தான். ஸோ நம்ம குழந்தைக்கு நல்லது கொடுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். திரு JTS சரவணமூர்த்தி சார் அவர்களை அழைக்கிறோம். ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியன் நேஷனல் பள்ளியின் தாளாளர்கள், அருமை தம்பி கண்ணன் சந்தியா தம்பதியர் அவர்களே, மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி அவர்களே, RI அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இது குழந்தைகளோட விழா. குழந்தைங்களுக்கு இங்கே நாங்கள் சொல்கிற அறிவுரை எதுவும் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பெற்றோர்களுக்காக தான் பேச போகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இப்போ அடுத்த சமுதாயம் வந்து சிறக்கணும்னு சொன்னாக்க, நான் பாரதியோட தீவிரமான ஒரு ரசிகன் வெறியன்னு சொல்லலாம். அதனால் எப்பயுமே பாரதியோட கவிதைகளை ஒரு சின்ன சின்ன கவிதைகளை சொல்லி தொடங்குவோம். பேயாய் உழலும் சிறுமணமே பேனா என் சொல் இன்று முதல், நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானே கான், தாயாம் சக்தி தாளினிலும் தர்மமென யான் உரைப்பதிலும், ஓயாதே நின்று உழைத்திடுவாய் உரைத்தேன் அடங்கி உய்யுதியால். இந்த கவிதை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் எல்லாமே இப்போ பெரிய நெருக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்க்குறது, அவங்கள எப்படி படிக்க வைக்கிறது, படித்த பிள்ளைகள் வந்து அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்களா, இல்லை பெற்றோர்கள் நம்மளே படிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நடக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளே குழப்பத்தில் இருக்கோம். பிள்ளைங்கள தான் ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம்னு. மாதா பிதா குரு தெய்வத்தை ஏன் கடைசியில் போட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதா பிதா குரு இவங்க 3 பேரையும் உள்ளடக்கியதான் தெய்வம். நம்மளாலெல்லாம் எதுவும் செய்ய முடியல, அப்பா அம்மா கொண்டு போய் ஒரு குருக்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க.
நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எத்தனை கல்வி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கூட இந்த அடிப்படை கல்வி, அதாவது கற்றுக் கொடுக்குற இவங்க தான் என்றைக்குமே நம்ம மனசில். இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் கூட எங்களுக்கு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் மட்டும்தான் எங்கள் நினைவில் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு எழுத்தையும் எழுத கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கற்றுக்காது. நிறைய குழந்தைங்க அடமண்ட்டாக இருக்கும். காலையில் அப்பா அம்மா என்ன பண்ணுறோம், ஸ்கூல் வண்டி ஏற்றினா போதும், மொத்த பொறுப்பும் யார்கிட்ட இருக்கு? குரு, ஆசிரியர்கள், ஆசான்கள். அதனால தான் பாரதியார் இந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க, நீயாய் ஒன்றும் நானாதே நினைது தலைவன் யாரை. நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். பெற்றோர்கள் சொல்லணும். இப்போ பெற்றோர்கள் பூரா சினிமா வயத்தில் இருக்கிறோம். நமக்கெல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டாக்க நடிகர் பேரை சொல்லிட்டு தர்றான். சுதந்திர போராட்ட தியாகி ஒரு பேரண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது. பாரதின்னா யாருன்னு கேட்பான், விவேகானந்தர்னா யாருன்னு கேட்பான். முதல்ல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை சொல்லி கொடுங்க. அவங்கெல்லாம் உயிர் நீத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. நாடு பார்த்தீங்கன்னா நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு நடிகரை, இப்போ எங்கள் அப்பா அம்மா சிவாஜி எம்ஜிஆர்னா எங்கள் காலத்தில் ரஜினி கமல், இப்போ ஏதோ 2 பேர் 4 பேர் வந்துக்கிட்டு படிப்பை காட்டிலும் நடிப்பு தான் நாட்டை ஆள்றதுக்கு தேவையான தகுதின்றான். நம்ம படிப்பு வேணான்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களெல்லாம் நடிக்க வச்சோம்னாவே இந்த நாடாளும் தகுதி வந்துடும்ல. எதுக்கு படிக்க வைக்கணும்? எனக்கு எதை சிந்திக்கிறீங்களா பெற்றோர்கள்? சொல்லுங்கள். வீட்டுக்கு போய் டிவி பார்க்குற காலம் போயிட்டு பொழுதுனிக்கு செல்லு. ஒரு புத்தகத்தை தலை குனிந்து படித்தான் என்று சொன்னால் வருங்காலத்தில் அவன் தலை நிமிர்ந்து இந்த உலகம் வியந்து பார்க்குற அளவுக்கு படிப்பை கை கொடுக்கும். ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சு நடிப்பை பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னால் அவன் எங்கே போவான்றது உங்களுக்கே தெரியும். நம்மெல்லாம் எங்கே வந்திருக்கிறோம்? இத்தனை குழந்தைங்களோட பெற்றோர்கள் இருக்கிறீங்களே, இப்போ நம்ம தகுதி என்ன, எவ்வளோ உயரத்துக்கு வந்துக்கிறோன்னு என்னைக்காவது பெற்றோர்கள் சிந்திச்சுக்கிறோமா? வாசிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஐயா அப்துல் கலாம் அழகாக சொல்லியிருப்பாங்க, வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு அழகான பசி, அருமையான ருசி. ஒரு பையனுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்நாள் முழுக்க புத்தக புழுவாக வளர்ந்தானா அவனுடைய உயரம் எங்கன்றது தெரியும். பாரதி சொல்லியிருப்பாங்க, பட்டங்கள் சட்டங்கள் செய்யவும் பட்டங்கள் ஆளவும் பாரினில் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. இங்கே நீதிபதி அம்மா இருக்காங்க. அவர் சொன்னதுக்கு இங்கேயே ஒரு உதாரணம் இருக்கிறாங்க. நடித்தவனை பற்றி ஏதாவது இங்கே வரலாறு இருக்குதா? சொல்லுங்க. நடித்தவனுக்கு எந்த வரலாறும் கிடையாது. அது ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அப்போ குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எந்த தலைவர்களை பற்றி சொல்லித்தரணுன்றது இன்றைக்கி பெற்றோர்களுக்கு முக்கியமான கடமையாக இருக்குது. தயவு செய்து வரலாற்றை படிங்க. வரலாற்றில் நமக்காக சுதந்திரம் ஒரு 10 பேர் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பேசிடுவீங்களா நீங்கள்? நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் போய் பாருங்கள், 4 பேர் ஒரு இடத்துல கூடிட முடியுமா? இந்த மாதிரி கல்வி இருந்ததா? ஆனால் கல்வியில் வளர்ந்த பிள்ளைகள் நடிப்பை நாடி ஓடுறோம், கவர்ச்சியை நாடி ஓடுறோம். எல்லா குழந்தைக்கும் செல்ஃபோனு, சாப்பிட்றதுக்கு கூட செல்ஃபோன் பார்த்தா தான் குழந்தைங்க சாப்பிடுது. அந்த மாதிரி அப்பா அம்மா உருவாக்கி வச்சுருக்குறோம். அப்போ இந்த குழந்தைங்களோட படிப்பு கல்வியை பற்றி எத்தனை பள்ளியில் போட்டால் அதுங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறீங்க? பள்ளிக்கூடத்தை விட்டு போன உடனே செல்ஃபோன் பார்க்கணும், வீட்டில் டிவி பார்க்கணும், இப்படின்ற மனநிலையில் தான் குழந்தைங்களை வச்சுருக்குறோம். அப்போ இந்த தேவையற்ற பயன்பாடுகளை குறைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. புத்தகங்களை படிங்க. 2வது நம்மளுடைய இயல்பு என்னன்னா, நம்ம மரபணுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஜீன். அவனை எவ்வளவோ செலவு பண்ணியெல்லாம் படிக்க வைப்போம். அவன் படிச்சிட்றானா? என்ன பண்ணுறான்? உடுப்பா, அவன் தாத்தா அப்படி தான், அவங்க அப்பா அப்படி தான், அவனும் இருக்கட்டும். எத்தனை கோடி ரூபாய், எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்கிறோம். ஏதாவது ஒரு பையன் அந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போய் தன் தாய் தகப்பனுக்கு உண்டான மரியாதையை பெற்றுத்தரணும்னு என்னைக்காவது சிந்திச்சது உண்டா? சொல்லுங்கள். நம்ம கையில் தான் இருக்குது. பெற்றோர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அவங்க அப்பா ஒரு சாராய வியாபாரின்னா இவனும் சாராய வியாபாரியாக வருவான், மரபணு. அவங்க அப்பா ஒரு ஏழை கூலி விவசாயின்னா இவனும் அவரை ஏமாற்றி கல்லூரி வரைக்கும் படிச்சுட்டு அதே விவசாயத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரபை மாற்றக்கூடிய ஆற்றல் ஒரு விஷயத்துக்கு உண்டு என்று சொன்னால் அது படிப்புக்கு மட்டும்தான் உண்டு.
அவன் சிந்திச்சு பார்த்து, எங்கள் தாத்தன் பாட்டன் அப்பன் எல்லாம் என்ன பண்ணான், கூலி விவசாயியாக இருந்தால் நான் படிச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆளுமையாக வளரணும்னு நினைப்பான். அந்த சிந்தனையை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு என்று சொன்னால் படிப்புக்கு மட்டும்தான் உண்டு. வேற எதை பண்ணாலும் அவனை மாற்ற முடியாது. அவன் ரத்தத்திலேயே உதிரத்திலேயே ஊறி இருக்கும் அந்த மரபணுன்றது. அதனால தான் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு முன்னோர்களுக்கு தெரியும். அந்த குலக்கல்வி திட்டத்தெல்லாம் ஒழித்து கலெக்டர் பையன் கலெக்டரு, எஸ்ஐ பையன் எஸ்ஐ, அவங்கெல்லாம் அப்படியே அந்த அப்பாவோட வாரிசு தொழில். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளின்னா அவங்க பையனும் செருப்பு தைக்கணும். பாதி காலத்தில் இது வேண்டாம், அனைவரும் படித்தால் அனைத்து தகுதிகளும் வருன்றது தான் படிப்புக்கு உண்டான தகுதி. அதனால் நல்லா படிக்க வைங்க. குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டோம், அதனால் அவன் எல்லாம் ரெடியாகிடுவான் அப்படின்னா அது தவறு. பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த குழந்தைகிட்ட கேட்கணும், இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு டைம் இல்லை, சீரியல் ஆக்கிரமிப்பு. அதனால் இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க வருங்காலத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானியாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நீதிபதி அவர்களைப் போலவும் பொறியாளர்களாகவும் வர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த பள்ளி மென்மேலும் பல மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, welcome to the dance divine dancers from Tuvisha, Yugashini, Sanjana and Moshika.
பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். சந்தியா மேம். மேம் ஒன் செகண்ட். இந்திய நேஷனல் பள்ளியின் நினைவு பரிசு வழங்குவதற்காக கரஸ்பாண்டன்ட் மேம் அண்ட் பிரின்சிபல் மேம் அவர்களை அழைக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் இங்கே பாருங்க சார். அப்படியே இருங்க சார். ரெடி சார். அப்படியே இருங்க சார். வணக்கம் சார். ஓகேவா? ஓகே சார். Good evening everyone. Noise pollution. Noise pollution is harmful, loud and unwanted sound in the ஓகே மேம். noise pollution. Noise pollution is loud and unwanted sound in the environment. It is a serious environmental issue. It is caused by loudspeaker, traffic, factories and construction work. There are many negative effects of noise pollution on our life. Too much noise can harm our ears, make us feel uncomfortable. It can disturb animals, birds and even marine, honking vehicles and add to noise pollution. It can students construction wheel studing. Planting trees can help reduce noise pollution. Thank you. நாங்க 2K கிட்ஸ் தாங்க. ஆனாலும் நம்மளோட 90s மெமரிஸ் தங்களோட டான்ஸ் மூலமா காட்ட வராங்க.
ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. அவங்க குழந்தைங்களை கூட இங்க தான் ஜாயின் பண்றதா சொல்லியிருக்காரு. வழங்குவதற்காக கரஸ்பாண்டன்ட் சார் அவர்களை வரவேற்கிறோம். ரெடி சார்? குரல் சொல்ல போறாங்க. பார்க்கலாம் எத்தனை குரல் சொல்றாங்கன்னு. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே. ஃப்ரீ கேஜி 3 வயசு 3.5 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அகது முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகே செல்வத்தும் செல்வார் செடி சேர்வாள் அச்சேர்வாள் செல்வத்தும் எல்லாம் தலை. நன்றி மறப்பது நன்றன்றே. கைத்தட்டல் கொடுக்கலாம், அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாமே. நாள் சுத்த போல் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுத்தவது கற்க கஷ்ட கஷ்டபாய் கஷ்டப்பெண்
இந்த பொன்னான நேரத்தில் இந்த அன்பு செல்வங்களை குழந்தைகளையும் பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்தியன் நேஷனல் ஸ்கூல் தாளாளர் எனது அருமை தம்பி நண்பரும் கண்ணன் அவர்களுக்கு ஒரு இது சாதாரணமாக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப சிறப்பாக கண்ணன் பண்ணிருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதே போல் இந்த ஸ்கூல் சிறப்பாக வரும். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு குழந்தைய எவ்வளோ சிறப்பாக அவங்கள செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சிறிய ஒரு கதை. ஒரு வழிபோக்கன் போயிட்டு இருந்தாராம். அவர் சிலை சிற்பி. அந்த சிற்பி போயிட்டு இருக்குள்ள அங்கே 2 கல் இருந்துச்சான். அந்த கல்லை ஒரு கல்லை
எடுத்து அவர் செதுக்கினாராம். அந்த கல் என்ன நினைச்சான், ஐயோ என்னை விட்டுரு, எனக்கு ரத்தம் வருது, என்னால் முடியல, தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்ச்சான். அந்த சிற்பி வந்து அந்த கல்லை வந்து ஓரமாக தூக்கி போட்டாராம். இன்னொரு கல்லை செதுக்கினாராம். அந்த கல் வந்து அவர் செதுக்கி முடிக்க வரையிலும் அந்த வலியை ஃபுல்லாக தாங்கிக்கிடுச்சான். நம்ம அந்த கல்லினுடைய வலி பூராமே தாங்கிக்கிட்டு அது அழகான ஒரு சிலையை உருவாக்கிட்டாரு அந்த சிற்பி. அந்த சிற்பி கொண்டு போய் ஒரு ஆலமரத்தடியில் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த என்னால் பொறுத்துக்க முடியலையே அப்படின்னு அந்த கல்லை வந்து அந்த சிற்பி அந்த சிலைக்கு முன்னாடி கீழே வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ வந்து அந்த ஊர் பொதுமக்கள் மற்ற வழியில் போகிறவங்களாம் அந்த சிலையை பார்த்து கும்பிட்டு, அந்த என்னால் பொறுத்துக்க முடியல அந்த கல் வச்சிருந்தாரு இல்லைங்க, அந்த கல் மேலேயே தேங்காயை உடைச்சி அந்த வலி வந்து அந்த கல் அதனுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே வலி தாங்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த சிலை ஒரே நாள் வலி, அந்த சிலை சிற்பமாக மாறியதால் அந்த வலியை பொறுத்துக்கிட்டதுனால அது கடைசி வரையிலும் அதை கையெடுத்து கும்பிட்டு போனாங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைய வளர்க்கணும். நம்மளுடைய குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்கணும். முதல்ல ஒரு மனிதன் உயர்வா ஆகிறான் அப்படின்னா அதற்கு முழு காரணம் நம்மளுடைய ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருந்தால் உயர்வு கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னா, நம்ம குழந்தைய வந்து இந்த மழலை செல்வங்கள், இந்த செல்வங்களை ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு செதுக்கி வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம குழந்தைகளை ஆசிரியர்கள் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, வச்சிருப்பாங்க, காலையில் வந்தால் மதியம் போயிடுவாங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் 24 மணி நேரத்தில் நமக்கு பாதி நேரம் நம்ம குழந்தைகள் நம்ம கையில் தான் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை ஊட்டி வளர்க்கணும். நான் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னுடைய அன்பு சரவணன் அவர்கள் பேசி முடித்து விட்டார். நான் என்ன நினைத்தனோ பேசணும்னு நினைத்தது என் நண்பர், அருமையான நண்பர், நல்ல மனிதர், ஒரு ஒழுக்கம் உடையவர். அது அவர் என்னை பார்த்து சொல்லுவார், சுப்பிரமணிய சார் வந்து ரொம்ப ஒழுக்கமானவர், நேர்மையானவர். ஐயோ அதெல்லாம் வேணாண்ணா அப்படிமே. இருந்தாலும் அவர் வந்து மற்ற இடத்துல வந்து இது பண்ணுவார், அதெல்லாம் டைம் இல்லைங்கிறாரு என் நண்பர். அதனால் சிறப்பான இந்த இந்தியன் நேஷனல் ஸ்கூலினுடைய உரிமையாளர் அன்பு தம்பியும் எனது நண்பரும் சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு படுத்தி இங்க பொதுமக்கள் மற்றும் ஸ்கூலினுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கும் மிகவும் எனது இந்த அழைப்புக்கு என்னுடைய நண்பரும் கண்ணனும் அழைத்ததற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சிவில் தான், சாதாரண இதில் தான் வரணும்னு வந்தேன். அவர்களுக்கு இணங்க நீங்கள் வந்து உடுப்பில் வந்தால் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதற்கு இணங்க நான் யூனிஃபார்ம்லேயே வந்துட்டேன். இருந்தாலும் நமது இந்த ஸ்கூலுக்கு முழு ஆதரவு கொடுத்து நீங்கள் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கி இவர்கள் வாழ்நாளில் சீரும் சிறப்புமா இருக்க அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். போலீஸ் உங்க நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் யாருன்னா அது சாரா தான் இருக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க அவங்கள.
ஹலோ. சார் தம்பிங்க வாங்க. நமது பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு வழங்குவதற்காக கரஸ்பரன் சார் அவர்களை அழைக்கிறோம். சந்தியம்மா. சார் வந்துடுங்க சார். ஓகே சார். ஓகே சார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுக்கு குறைவே இல்லை. Let's welcome to Arohara boys from Ashwin Krishna, Prithvi, Kavin Prasanna, Nithvin, Pragadish, Deshwa, Hardik Arav, Vishwa, Hardik Sai, Vishnu Videsh, Krishiv, Kavin Raj, Kiran Kumar, Shashwant. ஃபேக் காணிச்சுன்னா அந்த மாதிரி பிளர் ஆகும். முருகனுக்கு கண்ணனுக்கு
ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா வெற்றி தேங்க்யூ பாஸ். எல்லாருக்கும் பழனிக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்கா? ஒரு கைத்தட்டல் மூலமாக சொல்லிடலாம். குழந்தைகளுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக மிஸ்டர் ஜேடி சரவணமூர்த்தி சார் அவர்களையும் மிஸ்டர் எஸ் பிரவீன்குமார் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் எஸ் பிரவீன்குமார் சார் அவர் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஜி எக்ஸாம்க்கு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க. நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்காவது கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சாரை கான்டாக்ட் பண்ணலாம். Jetzt muss alles gut gehen. அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா schon mal 20 Sekunden vor. அண்ணா கொடுங்க கொடுங்க. 80 Liter nachgedacht. அட கொடுங்க. 3 4 5 Sekunden. சரிண்ணா எல்லாத்தையும் கொடுத்தாடி பின்னாடி வந்துங்க. அப்படியே சொல்லிங்கண்ணா. மேலே போங்க நீங்க மேலே போங்க.
எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஒரு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். இங்கே கூட்டிட்டு போறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்காங்க. நெக்ஸ்ட் வெல்கம் டு தி ஜங்கல் பாய்ஸ். பூபேஷ், தேவ்பிரசாத், துவாரகேஷ், ஹரிகாந்த், கோவேந்தன், கமலேஸ்வரன், லிங்கேஷ், மிதுன் குமார், நிரஞ்சன், சமீர், சரவண பாலாஜி, ஸ்ரீ அக்ஷயன் அண்ட் நிஷாந்த். சித்திர கொள்ளி சொல்லுகிறாள் ஜிங்கிலியா ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறானே. ஜிங்கிலியா ஜிங்கிலியா சித்திர கொள்ளி சொல்லுகிறாள் ஜிங்கிலியா ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறானே. சித்திர கொள்ளி சொல்லுகிறாள் ஜிங்கிலியா ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறானே.
பொது மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் அம்மணி மருத்துவமனை சேலம். தேங்க்யூ சார். Today I will speak about hard work. Hard work is key to success. It means putting effort and time to achieve goals. Hard work helps us to learn and grow. Hard work teaches us discipline and gain knowledge. Thank you.